வந்துடுமே. ஆனால் ஒவ்வொரு நாளும் வருமானத்தை அது ஏதோ ஒரு வகையில் செலவு பண்ணிடணும். அது சில நேரம் கறி எடுப்பாங்க, சில பேர் நல்லா சாப்பிடுவாங்க, வீட்டுக்கு ஜாமான் வாங்குவாங்க, சில பேர் பொருளாதாரத்துக்கு தேவைப்படும், சில பேர் இந்த தண்ணி அடிக்கிறது. 60% 70% பேர் மது குடிக்கக்கூடிய இடத்துல இருப்பாங்க. அது பெரிய ஆச்சு. என்ன அப்படி டெய்லி கொண்டு போய் கொடுத்துட்டு வரும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது கொஞ்ச நாள் புரியவே இல்லையே. ஆனால் நீங்கள் டெய்லி குடிக்காம டெய்லி 700 சேர்த்து வச்சு பைக்கோ காரை வாங்கினா உங்கள் மேலே பொறாமப்படுறாங்க. அது எப்படிங்க உங்கள் மேலே பொறாமப்படுறான்? நீ தண்ணி அடித்தா நீ சேர்க்க முடியலை, உன் வாழ்க்கை இப்படி இருக்குது. இவனுக்கு புத்திசாலித்தனமாக கையில் காசு இருந்தால் விரயமாயிடும் சேர்த்து வச்சுருந்தான், இவன் ஒரு பொருளை வாங்கிட்டான். கஷ்டப்பட்டு பெரிய ஆள் ஆகிறான்னா அவனை பார்த்து பொறாமப்படுற வேண்டிய இடத்துல இருக்கான். பொறாமப்படாது, அவனை முன் உதாரணமாடு. அவன் என்ன பண்ணான்னு கேளு. நீ என்ன தண்ணி அடிக்கலையாப்பா, நானும் தண்ணி அடிக்கலன்னு சொல்லு. அந்த காலத்துல கறியெல்லாம் எப்ப என்ன பண்டிகை நாட்கள் வரும்போது மட்டும்தான் எடுப்பாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னா கம்பல்சரி அப்படிங்கிறது மாதிரி ஆயிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமெல்லாம் இல்லை, வாரத்தில் 7 நாளும் அப்படிதான். சரி கறி எடுத்து